வணக்கம். நாளை தினம் இலங்கையில மட்டும் இல்லாம இந்தியாவுல முக்கியமா பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டுல அதிகமாக இப்ப கதைக்கப்படுற ஒரு பேர் அல்லது பேசப்படுகின்ற ஒரு பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபாஷினி பாலசுப்ரமணியன். ஸோ இவங்க யாரு? எதுக்காக இந்த பேர் வந்து அதிகமாக இந்த சிச்சுவேஷன்ல கதைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையை பிறப்பிடமாக கொண்டவங்க இந்தியாவுல கடந்த 2 வருடத்துக்கு முந்தி திருமணமாகி 2 வருஷம் இன்னும் ஆகல திருமணமாகி அவங்களுக்கு. ஸோ இந்தியாவுல திரைப்படங்கள்ல நாடகங்கள்ல ஒரு ஆக்ட்ரஸா வலம் வந்தவங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் 5ஆம் தேதி இந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி அவங்களுக்கு சொந்தமான ஐயப்பன் தங்கல் என்று சொல்லப்படுகின்ற அபார்ட்மெண்ட்டுக்குள்ள தூக்கு போட்ட நிலையில இறந்த நிலையில மீட்கப்பட்டிருந்தாங்க. இன்றைக்கு அதிகமாக சோசியல் மீடியாவுல பேசப்படுறதுக்குரிய காரணம் என்ன? இலங்கையில 2012ஆம் ஆண்டு சக்தி டிவியில ஒரு பிரபலமான நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்தவங்க. அதுக்கு பிறகு நிறைய மீடியாவில் வேலை செஞ்சு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சொன்னா இலங்கையில தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்துல முக்கியமான 2 பெண் கதாபாத்திரங்கள்ல ஒருத்தராக நடிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்தியாவுல வந்து நடிக்க போய் அங்க படங்கள்ல நடிச்சு அது மட்டும் இல்லாம நாடகங்கள்ல கூட நடிச்சு கொண்டு வந்தாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து இவ்வளவு பிரச்சனைகள்லாம் தாண்டி வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கடந்து வந்தவங்க திடீரென்று கடந்த 5ஆம் தேதி சூசைட் பண்ணி இறந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய இப்போதைக்கு இருக்கிற அப்டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுடைய டெத்துக்கு வந்து காரணம் சூசைட். போலீசார் இதை பத்தி விசாரணை வந்து போய்கொண்டிருக்குது. ஸோ இவங்களுடைய உடலை வந்து மருத்துவ பரிசோதனைக்காக கொண்டு வச்சிருக்கிறாங்க. உண்மையிலே இவங்க சூசைட் பண்றதுக்குரிய ரீசன் என்ன? இவங்களுடைய இறுதி நொடி அவங்க வந்து இறக்குறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஹஸ்பண்டோட வீடியோ கால் காய்ச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ கால்ல 2 பேருக்கும் இடையிலான வாக்குவாதம், அதாவது ஆர்கியூமெண்ட் வந்து அதிகமானால ஒரு ப்ரெஷர் டிப்ரெஷன் மூலமாகத்தான் இவங்க சூசைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இப்ப வரைக்கும் இருக்கிற அப்டேட். உண்மையிலே இதுதான காரணம்? இதுக்கு பிறகு என்ன காரணங்கள் இருக்குன்னு சொல்லி போலீசார் வந்து தீவிரமான விசாரணை போய்கொண்டிருக்கிறது போலீசார் சைட்ல. சுபாஷினி இவங்களை பத்தி நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையிலிருந்து சாதாரணமாக நம்ம ஒரு திரை உலகத்துக்குள்ள போறது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலான விஷயம். அதுல இந்தியாவில் இருக்கிறவங்களே திரைப்படங்கள்ல நடிக்கிறதுன்றது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் இலங்கையிலிருந்து ஒரு பெண்ணாக இந்த ஒரு இடத்துக்கு போறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். நிறைய சவால்களை வந்து எதிர்கொண்டிருக்கணும். சாதாரணமாக நம்ம வந்து ஒரு நாடகத்துல நடிச்சிட்டாங்க அல்லது வந்து ஒரு திரைப்படத்துல ஒரு கேரக்டர் பண்ணிட்டாங்க என்று சொல்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இவங்களை பாத்தீங்கன்னு சொன்னால் கடந்த பிரபலமான நடிகர் விஜய் அவருடைய திரைப்படத்துல கூட ஒரு பாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. ஸோ இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து பண்றது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. நிறைய பிரச்சனைகள், நிறைய சவால்கள் தாண்டி தான் இப்படியான ஒரு இடத்துக்கு நம்ம வரணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும் அல்லது வந்து நிறைய ஒரு கட்ஸ் வேணும்னு சொல்லலாம். ஸோ இப்படியான பிரச்சனை எல்லாம் கடந்து வந்தவங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் அவங்க 2 பேருக்குள்ள கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்ட அந்த வாக்குவாதம் வந்து தற்கொலைக்கு தூண்டிருக்குமான்றதா மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போ வரைக்குமே ஏற்படுத்தி. உண்மையிலே இது தற்கொலை தானா அல்லது கொலையா? ஆனால் இப்ப வரைக்கும் இருக்கிற அப்டேட் பாத்தீங்கன்னு சொன்னால் தற்கொலையிலிருந்து தான் இருக்குது. ஸோ இப்படியான ஒரு பிரபலமானவங்களே இந்த விஷயங்கள் பண்ணும்போது சாதாரணமா இருக்கிறவங்க வந்து சூசைட் பண்றது சாத்தியமா இல்லையான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த சூசைட் என்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது தனியா இருக்கும்போது நம்ம சடன்லி எடுக்கிற ஒரு முடிவு. ஸோ நமக்கு நிறைய ப்ரெஷர்கள் பிரச்சனைகள் வரும்போது அந்த ஒரு விஷயத்தை தள்ளி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அதை ஒதுக்கி வச்சுட்டு நம்மளுக்கு பிடிச்சவங்க யார் கூடயோ அல்லது நமக்கு வந்து நம்மளோட விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடிய ஒருத்தவங்களோட கதைச்சா அல்லது அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தோம்னு சொன்னால் இந்த மைண்ட் செட் வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு விஷயம் வந்து தெரியாதால இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணாததால நிறைய பேர் சூசைட் பண்றாங்க. அந்த ஒரு செகண்ட் வந்து நீங்க உங்களோட வீட்டுல இருக்கிற அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, ஃப்ரெண்டுக்கு அல்லது வந்து உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தவங்களோட இந்த விஷயத்த ஷேர் பண்ணா அல்லது கொஞ்சம் அந்த வீட்டுல இருந்து அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்து இந்த உலகத்தை பார்த்து போனீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். நான் இந்த வீடியோ மேக் பண்ற ரீசன் பாத்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு பிரச்சனைகளை இவ்வளவு சவால்களை தாண்டி இவ்வளவு தூரம் போனவங்க ஒரு நொடி பொழுதுல சூசைட் என்ற விஷயத்த வந்து அட்டன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படித்தான் நிறைய பேர் வாழ்க்கையில சின்ன சின்ன
வயசுலேயே வந்து சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. ஸோ நமக்கு சரியான டிசிஷன் எடுக்க முடியாம இருக்குது. நமக்கு ஒரு ப்ரெஷர் வருது, பிரச்சனை வருதுன்னு சொன்னா அந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும். ஸோ இது மட்டும் லைஃப் இல்ல. இந்த உலகத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த உலகம் வந்து மிக பெருசு. சின்ன ஒரு விஷயத்துல அதுல ஒரு நபரால வந்து நம்மளை காயப்படுத்தி அல்லது அந்த நபரோட ஏற்படுற முரண்பாடால நம்ம இறந்து போவோமான்னு கேட்டா அது மிகப்பெரிய ஒரு சோகமான விஷயம். 36 வயது. இவங்களுக்கு வந்து 37 வயது ஆகிறதுக்கு, அதாவது இந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி 37 வயதாகுது. அது மட்டும் இல்லாம ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இவங்களுடைய இரண்டாவது திருமண நாள் வரப்போகுது. ஸோ இந்த விஷயம் எப்படி இருக்க, இவங்களுடைய கணவர் அவரு வந்து ஒரு விஷயத்த இவங்க இறந்ததுக்கு பிறகு இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிக்கிறாரு. அவரை மாதிரி லவ் பண்ணவங்களும் இல்ல, சுபாஷினிய மாதிரி அவரை லவ் பண்ணவங்களும் இல்ல. ஸோ இப்படி வந்து ஒரு விஷயத்த நீ எடுப்பா, இப்படி ஒரு முடிவு எடுப்பா, நீ இறந்தது என்னால நம்ப முடியாம இருக்குது. ஸோ இப்படியான விஷயத்த அவர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒன்றா சமைக்கிறோம். நம்ம லைஃப்ல வந்து இப்படியான விஷயங்கள்லாம் பண்ணணும்னு எதிர்பார்த்திருந்தேன். அந்த விஷயங்கள்லாம் நடக்கல. நம்ம நிறைய இடங்களுக்கு போகணும். இந்த உலகத்துல எல்லா இடங்களுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து போகணும். நம்ம ஒன்றா சமைக்கணும். ஒன்றா எல்லா விஷயமே பண்ணணும்னு சொல்லி ஒரு துயரமான ஒரு விஷயத்தை இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணி இருக்கிறார். ஸோ இப்படியெல்லாம் பண்றவங்க அந்த பிரச்சனைகள் வரும்போது ஏன் இதை சமாளிக்க முடியாம போகுது? ஸோ இந்த சோகத்தை அதில் எப்படியான விஷயத்தை ஷேர் பண்ற முந்தி இந்த சண்டை வரும்போது இந்த விஷயத்த கதைச்சிருந்தா சரியான முறையில் அன்றைய சுபாஷினி உயிரோட இருந்திருப்பாங்க. நான் இந்த வீடியோவில் சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னது, இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல நான் சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த ஒரு டிப்ரெஷனுக்கும் சூசைட் வந்து ஒரு தீர்வு இல்லை. சூசைட் பண்றது வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம அதை முடிக்க இல்லாம, அதை சமாளிக்க இல்லாம நம்ம எடுக்கிற ஒரு முட்டாள்தனம். அந்த இடத்துல நம்ம இல்லாம போனா நல்லது நினைச்சு பண்ணிட்டு போறீங்க. ஆனா இதை தாண்டி எல்லாம் வந்ததான் லைஃப்ல நிறைய விஷயங்கள் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். பிரபலமானவங்களா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரணமானவங்க இருந்தாலும் சரி, எல்லாருமே ஹியூமன், எல்லாருமே மனிதர்கள், எல்லாருக்குமே பிரச்சனை வரும், டிப்ரெஷன் வரும். ஆனா அந்த விஷயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுன்றதுலாம் எல்லாருடைய தைரியம் இருக்குது. ஸோ அதை ஹேண்டில் பண்றவங்க தான் வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துல இருப்பாங்க, அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள், இப்படியான பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுற பிரச்சனைகள், குடும்பத்துல ஏற்படுற பிரச்சனைக்கெல்லாம் சூசைட் பண்ண போனால் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. இதை வந்து உங்களுக்கு நெருங்கிய நிறைய பேர் இருப்பாங்க. பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம டெய்லி வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ல இருக்கிறவங்க, மச்சான் இப்படி இருக்கலாம் இருக்கு, இந்த உலகத்தை விட்டு போயிடலாம், சூசைட் பண்ணிடலாம், அல்லது வந்து வாழவே பிடிக்கலன்றெல்லாம் சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய டெத், நீங்க இந்த உலகத்துல இல்லாம போறது உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. எப்போதுமே அது தீர்வு இல்லை. அடுத்த இன்னொரு வீடியோ நான் உங்களை பண்றேன். நன்றி.